ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன லோடு ஏற்ற வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கருவாடு லோடு எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்தங்குடியிலேருந்து நெல்லூர், ஆந்திரா நெல்லூருக்கு ஏற்றதுக்கு வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோ நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெக்டாக கூத்தங்குழி ஆர்ச்சிக்கிட்ட வர சொன்னாங்க, வந்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள், ஆள் வருவாங்க அப்படின்னு இருக்காங்க. வந்ததும் நம்ம லோடு ஏற்றுற இடத்துக்கு போயிட வேண்டியதான். அங்கே போயிட்டு என்னங்கிறத பார்ப்போம். இப்போ லோடு ஏற்றுற இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இந்த முன்னாடி போகிற அந்த அண்ணன் கூப்பிட்றதுக்கு வந்தார். அங்கே போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் தான் உள்ளே போகிறோம். பாருங்க ரோடு எப்படி இருக்குன்ட்டு. மண் ரோடு ஃபுல்லாக இது ரோடு கிடையாது, எல்லாம் மண் தான். கடைசியாக நம்ம பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெத்திலி கருவாடு சின்ன சின்னதாக கீழே பாய் விரித்து தான் காய வச்சுருக்காங்க. அதில் மூடையாக போட்டு வச்சுருக்காங்களா. இப்போ இந்த மூடையை தான் நம்ம ஏற்ற போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. மூடை போட்டுகிட்டே இருக்காங்க. மூடை போட்டு தான் ஏற்றுறாங்க. மஞ்சு போனால் ஒரு 200-230 மூடை கிட்ட ஏறும். நாங்கள் எத்தனை ஏறுறது தெரியல. கருவாடு பார்த்தீங்களா, எல்லாம் நெத்திலி, எல்லாம் சின்ன சின்ன மீன் கருவாடு. ஃபைனலாக இப்போ நம்ம லோடு ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னா நெல்லூருக்கு கிளம்பியாச்சு. வெயிட்டு கரெக்டாக ஒரு 7 டன் ஏறி இருக்குது. பாசிங் லோடு தான் ஏறி இருக்குது. வாடகை இறக்கும் போது தான் தெரியும். அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு வாடகை. அது என்ன வாடகைங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். எவ்வளோ ஆகிருக்கு, எவ்வளோ செலவு என்ன ஆகிருக்குங்கிறதெல்லாம். சரியா? இப்போ மூண்டடைப்பில் இந்த ரோட்டில் கோடு போட சொன்னால் வேகத்தோட போட்டு வச்சுருக்காங்க. வேகத்தடையோட மோசமாக இருக்குது. இந்த பாருங்க, இவங்க பேசாமல் வேகத்தடையை போட்டு வச்சுருக்கலாம். பாலம் ஏறி இறங்கினதுக்கப்புறம், அது பாலம் ஏறுவதுக்கு முன்னே இது ஏறி இறங்கின பின்னு இங்கே பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலேயே மோசமானது. தூக்கி நம்ம கொஞ்சம் வேகமாக வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தூக்கி எரிஞ்சிடும். அதில் ஏகப்பட்ட வண்டி அதில் பிரேக் அடித்து டயரை தேய்ச்சி தான் வச்சுருக்கு. அதாவது நார்மலாக நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் அதில் வந்தாலுமே நம்ம சடனாக பிரேக் அடித்தா பின்னாடி வரவன் பின்னாடி கொண்டு குத்திடுவான். நம்ம அதையும் பார்த்து கவனமாக வரணும். அதில் இல்லைன்னா ஒரு பேரிகார்டாவது வைக்கணும். பேரிகார்டு வச்சாவது பண்ணணும். அதுவும் இல்லாமல் சும்மா இதை போட்டு தூக்கி வச்சு வேகத்தடை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. வண்டியில் இருக்க நட்டு போட்டெல்லாம் கலந்து கீழே விழுந்த மாதிரி இருக்குது. செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு முன்னாடி இவ்வளோ டிராஃபிக் எதுக்குன்னு தெரியலையே. பயங்கர டிராஃபிக்காக இருக்கு. பயங்கரனா ரொம்ப லென்த்துக்கு நிற்கும் போல இருக்கு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நெல்லூரில் காலைல 4 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது அங்கே உள்ள கோவில். நம்ம இந்த தெருவுக்குள்ள தான் இப்போ அன்லோட் பண்ண போகிறோம். அன்லோடிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான் அடுத்து நெக்ஸ்ட் லோடு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த லோடுக்கு உண்டான வாடகை எவ்வளவு, செலவு எவ்வளவுங்கிறத வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.